இசை. யாருக்கு தான் பிடிக்காது இசை? குழந்தையின் அழுகையும் இசைதான், தாத்தா பாட்டியின் கோபமும் இசைதான், கடலின் அலையும் இசைதான், மரம் காற்றிலாடும் ஓசையும் இசைதான். இவ்வளவு ஏன், இப்பொழுது நீங்கள் கேட்கும் என் குரல், இதுவும் இசைதான். இப்படி எங்கும் எதிலும் இசைதான். இன்று உங்கள் அனைவரையும் எங்களின் இசை எனும் கோவிலுக்கு கொண்டு செல்லப் போகிறோம். எங்களின் இசை கோவிலுக்கு வருவதற்கு முன் அரங்கத்திற்குள் நுழைதல், இருக்கையில் அமர்தல், உங்கள் செவிகளையும் கண்களையும் தயார்படுத்துதல் போன்ற விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டன. இப்பொழுது கோவிலின் கோபுரத்தை பிரார்த்தனை செய்யும் நேரம். இதோ இப்பிரார்த்தனையை தங்களின் வீணை இசையின் மூலம் உங்களுக்கு வழங்க உள்ளனர் தக்ஷதா நுண்கலை பள்ளியின் வீணை பயிற்றுனர் குரு ஸ்ரீமதி கலாநிதி மற்றும் அவரது மாணவர்கள். இப்பொழுது வீணை பயிற்றுனர் குரு ஸ்ரீமதி கலாநிதி அவர்களின் சிறு அறிமுகத்தை கேட்கலாம். உங்கள் கவனத்தை பெரிதும் எதிர்பார்த்து தொடங்குகிறேன். குரு ஸ்ரீமதி கலாநிதி அவர்கள் கடந்த 30 வருடங்களாக தன் சேவையை இந்த இசை பயணத்தில் செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீமதி விஜயலட்சுமி ஆறுமுகம் என்பவரிடம் முதலில் வீணை கற்றார். பின் 1990ஆம் ஆண்டில் பணிமாற்றம் ஏற்பட்டதால் இடையிலேயே தன் இசை பயணத்தை நிறுத்த வேண்டியதாயிற்று. 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ லலிதாலயா இசைப்பள்ளியில் ஸ்ரீ பிரகாஷ் நம்பியாருடன் மீண்டும் பயணத்தை தொடங்கினார். அது மட்டுமின்றி இவர் 2019ஆம் ஆண்டில் பயிற்றுனராகவும் தன் பயணத்தை தொடங்கினார். இவர் தற்போது ரவாங், KL, சுபாங் ஜயா மற்றும் பூச்சோங் ஆகிய இடங்களில் வகுப்புகளை நடத்தி வருகிறார் என்றால் அது மிகையாகாது. இத்தகைய குருவின் வழிகாட்டுதலின் கீழ் இதோ வெகு சிறப்பாக மேடையேறவிருக்கிறது மிருதங்கம் இசையுடன் இணைந்த இவர்களது வீணை இசை படைப்பு.
குமாரி யுமிகா தனது குருக்களின் பயிற்சி மற்றும் ஆசீர்வாதத்தின் கீழ் கர்நாடக இசையை தொடர்ந்து கற்றுக்கொண்டு சிறந்த சாதனைகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணத்தை தொடங்குவோம்.
உடலை விடுத்து நம் ஆன்மாவை ஒரு இசை யாத்திரைக்கு கொண்டு சென்ற படைப்பு அது என்று கூறலாம். வர்ணிக்க வார்த்தைகள் போதாமல் நம்மை வாயடைக்க செய்த இந்த ரசனை மிகுந்த படைப்புக்கு மேலும் ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் சக்தி சகிதா, ஷாமல மீனாட்சி, கண்ணன் வருவான், அம்பிகை கௌரி. கண்ணன் வருவான், எங்கள் கண்ணன் வருவான், கண்ணன் வருவான், எங்கள் கண்ணன் வருவான். காலினில் சலங்கை கொஞ்ச கண்ணன் வருவான், காலினில் சலங்கை கொஞ்ச கண்ணன் வருவான், கண்ணன் வருவான், எங்கள் கண்ணன்
அடுத்த பாடல் இதோ இன்னும் சிறப்பாக உங்களை நோக்கி வருகிறது. பாடல் வரவீணா அலைப்பாயுதே. காற்றில் வருகுதே
அரங்கத்தை அலங்கரிக்க இதோ வருகிறது ஆசிரியர் ஸ்ரீமதி திஷிலா, ஆசிரியர் திரு பிரதாப் மற்றும் அவர்களது மாணவர்களின் மிருதங்க படைப்பு.
மேடையேறவிருக்கும் பாடல்கள் அழகே அழகே, நிலா காய்கிறது, காற்றில் வரும் கீதம், அமுதே தமிழே மற்றும் கடவுளே உள்ளமா. அழகே அழகே எதுவும்
దని పగ మదని సజం తజను తగది మగరి సని మదని ప తక తజం తజను తగ இதயம் ஒரு ஊஞ்சலே இதம் கலந்தது ஆடிடும் இன்பத்தில் அது தோன்றிடும் துன்பத்தில் அது மூழ்கிடும் நடந்ததை நாம் நாளுமே நினைப்பதில் பொருள் இல்லையே நன்மை நாம் எண்ணினால் அதை விட உயிரில்லையே பூக்கும் பூவில் வீசும் வாசம் என்ன அழகு கதையை தாண்டி வீசும் நம் நேசம் ரொம்ப அழகு சமதனிசா ரிரிசா சமதனிசா கரிசா அழகே ஏகவும் அழகே அன்பின் வெளியல் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு தினமில்லை கூட ஒரு அழகு புன்னகை பேசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தேவையும் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதானேயாய் அழகு சமதனிசா நிரிசா சமதனிசா கரிசா நீலா காய்கிறது நிறம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும் காற்று வீசும் வெயில் காயம் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில் நிலா காய்கிறது நிறம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் சமகபா பமதபமா கரி சனி சமகபா பமதபமா சமகபா பமதபமா கரி சனி சமகபா சதமா கம தத மணி நித சனி சானி தப கம தத மணி நித சனி சா அதோ போகின்றது ஆசை மேகம் மழையை கேட்டுக்கொள்ளுங்கள் சரி கரி பமாக இதோ கேட்கின்றது குயிலின் பாடு இசையை கேட்டுக்கொள்ளும் சரி கரி பமாக பூமியே பூவனம் உங்கள் பூக்களை தேடுங்கள் இந்த வாழ்க்கையே சீதனம் உங்கள் தேவையை
இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும் காற்றில் வரும் கீதம்
இப்பொழுது நிகழ்ச்சிக்கு பெரும் துணையாகவும் முதுகெலும்பாகவும் இருந்த குருமார்களை கௌரவிக்கும் நேரம். இந்த கௌரவிக்கும் அங்கத்தை நடத்தி கொடுக்க டிஎஃப்ஐயின் கலை இயக்குநர்களான குரு ஸ்ரீமதி மோகன பிரியா கோவிந்த பிள்ளை மற்றும் குரு ஸ்ரீமதி ஹனுஷா மோகனதாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக நாம் கௌரவிக்க கடமைப்பட்டிருப்பது ஆசிரியர் திரு பிரதாப் அவர்கள். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து குரு ஸ்ரீமதி திஷிலா அவர்கள். மிருதங்கம் இசை என்பது மிகவும் நுணுக்கமான ஒரு இசை. அந்த இசையை சிறப்பாக நமக்கு அளித்த இந்த இரு குருமார்களுக்கும் நமது நன்றி. அதைத் தொடர்ந்து ஆசிரியர் குரு ஸ்ரீமதி கலாநிதி அவர்கள். தனது வீணை இசையின் மூலம் இன்று முதல் படைப்பால் நம் அனைவரையும் கவர்ந்த இவருக்கு நமது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதைத் தொடர்ந்து ஆசிரியர் திரு அழகேந்திரா மற்றும் ஆசிரியர் குமாரி யுமிகா அவர்கள். தங்களின் வயலின் இசையால் அனைவரையுமே ரசிக்கும்படி செய்த இந்த இருவருக்கும் நமது பாராட்டுக்கள். இறுதியாக குரு ஸ்ரீமதி ஷர்மிளா மற்றும் குரு ஸ்ரீமதி ஹனுஷா மோகனதாஸ் அவர்கள் தங்களின் தேன் குயில் குரலால் இன்று நாம் அனைவரையும் மெல் சிலுக்க வைத்த இவர்களுக்கு நமது பாராட்டுகள். என்னதான் நமக்கு பல உதவிகள் இருந்தாலும் இந்த குருமார்கள் இல்லை என்றால் இன்று நமது நிகழ்ச்சி சாத்தியமல்ல. அதனால் இவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நகர்த்தி செல்வது வேண்டுமானால் தக்ஷரா நுண்கலை பள்ளியாக இருக்கலாம். ஆனால் வெறும் திட்டமாக இருந்த இந்த நிகழ்ச்சி இன்று உங்கள் கண்முன் நடந்தேறி கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் நமது பெற்றோர்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கிய அனைத்து பெற்றோர்களுக்கும் தலைவணங்கி நன்றிகள் கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது தக்ஷரா நுண்கலை பள்ளி சுபாங் கிளையில் இருந்து அனைத்து பெற்றோரையும் பிரதிநிதித்து திருமதி கவிதா தங்கதுரை அவர்களை சிறப்புரையாற்ற மேடை கலைக்கிறோம். பெற்றோர்கள் கவனத்திற்கு, உங்கள் பிள்ளைங்களை வீட்டுக்கு போனோன்னா சுற்றி போடுங்க. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் பெற்றோர்கள் நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ ஊக்குவிப்பு கொடுத்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். காங்க்ராட்ஸ் டு ஆல். வருகை புரிஞ்சிருக்கும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்கள், பெற்றோர்கள், மிக அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் நம்மளோட பசங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அரங்கில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னா அது நம்ம ஸ்ரீமதி மோகனா இல்லாமல் நடக்காது. அண்ட் அவங்களோட டீம் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் என் மகளை பற்றி சொல்லிடுறேனே. என் மகள் வந்து தக்ஷரா ஃபைன் ஆர்ட்ஸில் 4 இயர்ஸாக சங்கீதம் கற்றுக்குறாங்க. ஸ்ரீமதி
ஷர்மிளா சிவகுரு கூட. அவங்க கற்றுக்கும் போது அவங்களுக்கு 10 வயசு, இப்போ ஆல்மோஸ்ட் 15. 4 வருஷமாக கற்றுக்குறாங்க. 2 வருஷம் தான் அதில் வந்து கோவிட்லேயே போயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்கெல்லாம் ஆன்லைனாக தான் நடத்துனாங்க கிளாஸை. இட் வாஸ் அன் எஃபெக்டிவ் கிளாஸ், நல்லபடி நடத்துனாங்க கிளாஸை. அப்புறம் நம்ம ஸ்ரீமதி ஷர்மிளாவை பற்றி சில வார்த்தைகள். அவங்க வந்து அவ்வளோ கமிட்டடாக கிளாஸை நடத்துவாங்க. தன் பிள்ளைகள் போல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதும் நடத்துவாங்க, ஏச மாட்டாங்க, ஏசுகிற இடத்துல ஏசுவாங்க. அவங்க ரொம்ப கண்டிப்பாகவும் அன்புடனும் பிள்ளைங்கக்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப நன்றி. சிறப்புரைக்கு நன்றி. தொடர்ந்து தக்ஷரா நுண்கலை பள்ளி பூச்சோங் கிளையிலிருந்து அனைத்து பெற்றோரையும் பிரதிநிதித்து திருமதி சின்னா அவர்களை சிறப்புரையாற்ற பணிவன்புடன் மேடை கலைக்கிறோம். I have a prepared speech. Okay, distinguished guests, ladies and gentlemen, parents and students, I would like to humbly request to address you in English. தமிழ் பள்ளியில் படிக்காதனால தமிழ் அவ்வளோ சிறப்பாக பேச முடியாது, அதனால் நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன்னு. Thank you Dakshara Fine Arts for giving me the honor as a parent representative to say a few words of appreciation at our Nitya Samarpanam 2023 9th year annual program. Okay, let's go down memory lane a little bit. It all began with me realizing that my 8-year-old princess had a lot of time in her hand. And because she was always humming away at home, I thought that probably I will get her enrolled with Sangidam. And as I was looking up in the Facebook, I stumbled upon Dakshara Fine Arts world record holder for their Natyanjali, and I was very impressed. Immediately I contacted Srimati Mohana to ask if there are Sangidam classes coordinated in her center. And that's when she told me that they are opening up a new branch in Puchong Utama very soon. That was in February 2020. And just as I was all hyped up about getting her into the center, the COVID started. And so I had to put everything on hold, which was not too long. In July, the center in Puchong Utama launched its opening, and we were the very first to actually join the Sangidam class there under the Srimati Hanusha Mohanadas. And the first class itself, we didn't see any other students there at that moment, but we were very impressed to hear the way teacher Hanusha sang away, like an amazing golden voice, and the way she was, it was very impressive. And so all of us in the family thought, okay, this is where our girl is going to be. Okay. Today I stand before you with a heart full of gratitude and admiration, as I have the privilege of expressing our appreciation for 2 extraordinary teachers who have touched our lives in profound ways. Srimati Mohana Priya Govindapillai and Srimati Hanusha Mohanadas, we gather here not just to acknowledge the profession of teaching, but to celebrate the indelible mark that these exceptional educators have engraved in our hearts and minds. Throughout our educational journey, we encounter numerous teachers who impart knowledge, but only few have the ability to inspire, guide, and truly make a difference. At Dakshara Fine Arts, a school for Indian classical dance and music, which offers Bharatanatyam and Sangidam, we don't have one such rare gem, but 2. Both together, Teacher Mohana and Teacher Hanusha have dedicated their lives to nurturing young minds, instilling a passion for learning the classical Sangidam and Bharatam, and fostering an environment where every student feels valued and empowered. Both our gurus embody the very essence of what it means to be great teachers.
First and foremost, at DFA, teacher Mohana and teacher Hanusha possess an unswerving commitment to their students' success that go beyond the call of duty, ensuring that every student understands the lessons, and more importantly, that they believe in themselves. Both our Guru's dedication to individualized support, patience and encouragement has transformed countless students into confident achievers at DFA. At DFA, our Gurus take on the responsibilities as a mentor, guide, a role model, while imparting life lessons, values and ethics that extend far beyond the classroom into the realms of character development to instill in each student a sense of responsibility, empathy and resilience through the classical dance, Bharatam, as well as Sangeetam. One of the most remarkable qualities of both our Gurus is their ability to ignite a genuine love for learning while making their lessons come alive, sparking curiosity and enthusiasm in every student fortunate enough to be in their classes. Both our Gurus have a unique knack for turning even the most complex skills of both this classical Bharatam and Sangeetam, as well as the steps, into engaging, reliable lessons. DFA's practice to provide an inclusive and supportive classroom environment where every student feels heard and valued, while at the same time fostering a sense of belonging, ensuring that all is well, is indeed a true sense of dedication towards diversity and inclusivity. The Tirumurai competition 2023 this year was indeed a tight competition for most Tamil schools that participated. Yet, with pride, I must share that with all skills acquired under the tutelage of Srimati Hanusha, my daughter and her team from SJKT Kinrara emerged as champions at the state level, beating 75 other schools, and went on to become second runner-up at the national level, making Selangor walk with pride. What more can we expect when we have our Guru Hanusha with us? In conclusion, Teacher Mohana and Teacher Hanusha are not just teachers. Our Gurus are a beacon of light, a guiding force, and a true source of inspiration, to whom, as a parent, to our little ones, we are forever grateful for your knowledge, wisdom, and love shared with us. Today, we honor both Teacher Mohana and Teacher Hanusha, not just for their teaching prowess, but for the immeasurable difference they have made in shaping the future of countless students. Their dedication towards the classical Bharatam and Sangeetam will continue to shine brightly in the hearts and minds of all those fortunate enough to have been here with us today. So please join me in expressing our appreciation to Srimati Mohana Priya Govindapillai and Srimati Anusha Mohanadas for the tireless dedication, unwavering support and profound impact. Thank you very much, teachers. சிறப்புரைக்கு நன்றி. என்னதான் எங்களை புகழ்ந்தாலும் ஒரு பிள்ளை வாழ்க்கையில் சிறப்பாக வளர்வதற்கு பெரும் பங்கு பெற்றோர்களின் பங்கை விட வேறு எதுவும் இருக்க முடியாது என்று கூறி அனைத்து நன்றிகளும் அனைத்து பாராட்டுகளும் முதலில் பெற்றோரையே சேரட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சிறப்புரையாற்ற டிஎஃப்ஏயின் கலை இயக்குனர் குரு ஸ்ரீமதி மோகனப்பிரியா கோவிந்தப்பிள்ளை அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஹலோ, ஹரியோம். முதல் எல்லாத்துக்கும் நன்றி. A very good evening to our special guest today, my dear parents. உங்களுக்கு முதல் ஒரு பெரிய கைத்தட்டு ப்ளீஸ். And to all our beloved teachers, all our music teachers, and some of the dance teachers are here. A very good evening to all of you. Okay, I'll keep this short because எனக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க 2 minutes only teacher, otherwise they're going to pull my mic. ஆனால் சில விஷயம் பேசி ஆகணும் இல்லையா? ஸோ முதல் நன்றி சொல்லியாச்சு. இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? உங்கள் கைத்தட்டல் வழியாக சொல்லுங்கள் பார்ப்போம். தேங்க்யூ. நான் அங்கே உட்காந்து பார்க்கப்ப எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங். I am feeling very overwhelmed. I'm feeling on top of the world. அங்கே உட்காந்து நிறைய ஈவெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட் இந்த மியூசிக் ஈவெண்ட் நான் பார்க்கப்ப எனக்கு இட்ஸ் வெரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங். இவ்வளோ தூரம் அக்ஷரா ஃபைன் ஆர்ட்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டோமா? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள 9 years has gone. I don't know many of you. I only know the Subang parents.
பூச்சோங் சென்டர் வந்து அப்படியே அனுஷாட்ட நான் விட்டுட்டேன். When we started, I was there. I was going there for a few classes, but when she took over, I hardly go there, and I don't know anyone. I don't know many students. I don't know many parents. I know the teachers, and I know Hanusha. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த trust I know. She's not only just a teacher, she's my friend. We both started at 1986. இதே Temple of Fine Artsல நாங்கள் ஓடி பிடிச்சி விளாண்டு நாங்கள் classes attend பண்ணு. I was also Sangeetham student. She also Sangeetham students. We both were dancers. ஸோ இதே ஃபைன் ஆர்ட்ஸில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை படிக்கப்போ எங்களோட ஃபீலிங் வந்து இட் இஸ் ரியலி அதான் வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்ஸ். இன்றைக்கி என்னோட டீச்சர் இங்கே இல்லை, ஆஃப்கோர்ஸ் அஸ்வினி ராதா டீச்சர் ஆல்சோ இஸ் நாட் ஹியர். பட் என்னன்னா மை ஃபாதர் would have been very very proud to see where and how I have brought Dakshara Fine Arts. I'm so proud. Another big நானே சொல்லணும், Dakshara Fine Artsக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆரம்பிச்சது only dance, then came music, then came all the other instruments. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க ஒரு அவ்வளோ பெரிய அற்புதமான கச்சேரி. ஆஃப்கோர்ஸ் டீச்சர்ஸோட டீம் ஒர்க் எல்லாமே இது கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. I am so proud and I'm so blessed to have such dedicated and fantastic teachers. I must bow and say thank you teachers. ஒரு நல்ல ஸ்கூலுக்கு உதாரணம் டீச்சர்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம், ஆனால் ஒரு நல்ல டீச்சர் போனால் கூட அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஒரு நல்ல அதுவும் இந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் Dakshara Fine Arts is so blessed to have such amazing teachers who are with us for the past 9 years, and we have some new teachers. இப்போ வந்தாங்களோ, போன வருஷம் வந்தாங்களோ, 5 வருஷம் வந்தாங்களோ, அது எனக்கு அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணாமல் திஸ் இஸ் நம்மளோட ஈவெண்ட் டீச்சர், இது நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு முடிப்போம், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. நேரத்துலேருந்து எங்களுக்கு அவ்வளோ வரி வி ஹேட் ஸோ மெனி இஷ்யூஸ். ஒரு கிளீச்சர்ஸ் வரைப்போ அது எப்படியாச்சும் நம்ம சமாளித்து வரணும். ஆனால் எல்லா டீச்சர்ஸும் சொன்ன ஒரே வார்த்தை எங்ககிட்ட, டோன்ட் வெரி அக்கா or டோன்ட் வெரி மோகனா, வி வில் கெட் திஸ், வி வில் ஒர்க் டுகெதர். ஸோ அந்த வார்த்தை வந்து அந்த டீச்சர்ஸ் கொடுத்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்மளால் செய்ய முடிஞ்சிச்சு. நாட் ஓன்லி த டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது இன்றைக்கி நடந்திருக்காது. நீங்கள் போட்ட அத்தனை எஃபர்ட் bringing the kids for practices. I know how many scheduling was done for the dance, for the music, for the instruments. Some of the kids are in more than one item. எல்லா கிளாஸுக்கும் நீங்கள் சிரமப்படாமல் அந்த பார்க்கிங் இஷ்யூ இருந்திருக்கும், அந்த டிராஃபிக் இஷ்யூஸ் இருந்திருக்கும், உங்களோட ஆஃப்டர் ஒர்க் கிட்ஸோட டியூஷன், ஸ்கூல், திஸ் தட் இதெல்லாம் தாண்டி Dakshara Fine Artsோட நித்திய சமர்ப்பணத்துக்கு கண்டிப்பாக நம்ம பசங்களை நல்லபடியாக அனுப்பி அவங்களை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்தது நீங்கள் தான். உங்களுக்கு மறுபடியும் ஐ மஸ்ட் bow and say thank you so much parents. Without you this is not possible. And again இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். இன்றைக்கி எவ்வளோ தான் நாங்கள் பண்ணாலும் உங்களோட டீம் ஒர்க் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஒன்றுமே பேசலை. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க டீச்சர் எங்களை பற்றி ஒன்றுமே பேசலைன்னு. அவங்களுக்கு பெரிய கைத்தில் ஒரு அடி கொடுத்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. What I saw is dedication and so discipline, the way they came, the way they sat, the way they stood up, finished, bow, exit. அது பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம், அவ்வளோ ஒரு டிசிப்ளின். ஈவன் at the back there was no noise. இந்த டிசிப்ளின் வேறு எங்கே கற்றுக் கொடுக்க முடியும்? ஸ்கூல் yes, but besides school, which other school is doing this? I think only the art industry is doing this. ஸோ அவ்வளோ ஒரு அழகாக அவங்க செஞ்சுட்டு போனாங்க. ஐ எம் ஸோ பிளஸ்ட் அண்ட் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ மை டியர் லிட்டில் டார்லிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ குட் பிஹேவியர். பேரண்ட்ஸ்க்கும் அது போய் சேரும், நல்ல வழியாக வளர்த்துருக்காங்க. நான் சொல்ல வந்த ஒரு விஷயம், இன்றைக்கி நாங்கள் டீச்சர்ஸ் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் ஆஃப்கோர்ஸ் வி டூ இட் ஃபுல் ஹார்ட்டட்லி. நீங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு பிரிங் திஸ் சில்ட்ரன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் நமக்குள்ளே இருக்கும். சர்டன் திங்ஸ் யூ ஃபீல் வை டிஏவி மேனேஜ்மெண்ட் லைக் திஸ், நாட் ஃபினிஷிங் ஆன் டைம். ஒரு பஞ்சுவலிட்டியில் கிளாஸ் 12 மணிக்குனா 12 மணிக்கு முடிக்க மாட்டீங்க, 12:05 12:10 நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களோட டெடிக்கேஷன் வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியல சம்டைம்ஸ். பிகாஸ் நாங்கள் ஐ திங்க் none of the teachers here I'll tell, we are not working for the money and we never count the time. எங்கள் கையில் கடிகாரமே நாங்கள் கட்ட மாட்டோம். இன்ஃபேக்ட் மை ஸ்கூல் இந்த கிளாக் கூட இல்லை எங்ககிட்ட. பிகாஸ் எங்களால் டைம் பார்த்து ஒர்க் பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கா இல்லை அந்த பசங்களுக்கும் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்தா என்ன தப்பு?
பட் எனக்கு தெரியும் நீங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வேறு வேலைகள் இருக்கும். பட் அந்த 10-15 மினிட்ஸ் நாங்கள் போடுறது வந்து வேறு எதுக்குமே இல்லை. அவங்கள வந்து நல்லபடியாக கொண்டுட்டு வரணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் சம்டைம்ஸ் கிளாஸ் கேன்சல். பட் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நாங்கள் வச்சு முடிஞ்ச அளவுக்கு டக்ஷரா ஃபைன் ஆர்ட்ஸ் வி ட்ரை நாட் டு கேன்சல் எனி கிளாஸஸ். அப்படியே கிளாஸ் கேன்சல் பண்ணாலும் வி வில் ரீப்ளேஸ். இந்த சின்ன விஷயத்தை வந்து பெருசாக பார்க்காதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்க தெரியுமா, இதுதான் பெரிய விஷயம். இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு உங்கள் பசங்களை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம்ல, இதுதான் நாங்கள் படித்த எங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த சின்ன விஷயத்தை சின்ன குறைகளை பார்க்காதீங்க, எப்படி அவங்கள வந்து நம்ம மோல்ட் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள். ஸோ ப்ளீஸ், ஐ ஹோப் all of you are wonderful parents. Definitely சின்ன விஷயத்தை மட்டும் எங்கள் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா I think we can bring them to the next great levels. I would like to say thank you to the both parents who have given a wonderful speech. My time's yes? Okay. Song போட்டாங்க. Anyway, thank you so much. Thank you. உருக்கமான ஒரு சிறப்புரையை அளித்த குரு ஸ்ரீமதி மோகனப்பிரியா கோவிந்த பிள்ளை அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மாணவர்களுக்கு பன்முக திறன் விருது அதை வழங்கும் நேரம். இந்த விருதை வழங்க டிஎஃப்ஐயின் கலை இயக்குநர்களான குரு ஸ்ரீமதி மோகனப்பிரியா கோவிந்த பிள்ளை மற்றும் குரு ஸ்ரீமதி ஹனுஷா மோகனதாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பொதுவாக இந்த சமுதாயம் கூறும் கருத்து, ஒருவர் ஒரு கலையில் தானே சிறந்து விளங்க முடியும், ஒருவர் ஒரு திறமையில் தானே சிறந்து விளங்க முடியும் என்ற ஒரு பொதுவான கருத்து தான். ஆனால் இன்று டிஎஃப்ஐயின் மாணவர்கள் அந்த கருத்தையும் முறியடித்து தங்களால் ஒரு திறமை அல்ல, எத்தனை திறமை வந்தாலும் அதில் தங்களை செழுமைப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நிரூபித்திருக்கின்றனர். அந்த வகையில் இன்று முதலாவதாக பன்முக திறன் விருதை பெறப்போகும் மாணவர் கைலாஷ் கௌதம் அவர்கள். அதைத் தொடர்ந்து சனஃபிஷன் அவர்கள். தொடர்ந்து தஷ்ரத் நாயர். அதைத் தொடர்ந்து இறுதியாக முல்லை மலர் ராஜரத்னம். இவர்கள் இந்த கலைத்துறையில் மட்டுமின்றி எத்தனை துறையில் நுழைந்தாலும் அத்தனை துறையிலும் தங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி அங்கமாக கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெறுவது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு காலங்களிலும் அதற்கு ஏற்றாற்போல சிறப்பு பூஜைகள் அவ்வப்போது கோவில்களில் நடத்தப்படும். அதே போன்று நமது இந்த நித்திய சமர்ப்பணம் இசை நிகழ்ச்சியிலும் ஒரு சிறப்பான படைப்பு அமைந்துள்ளது. மிக விரைவில் நடந்தேறவும் உள்ளது. துவண்டு போய் இருக்கும் உங்களின் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஊக்குவிக்க வருகிறார்கள் எங்கள் டக்ஷரா நுண்கலை பள்ளியின் ஆசிரியர்களான ஸ்ரீமதி ஹனுஷா மற்றும் ஸ்ரீமதி ஷர்மிளா அவர்கள். Pama pani pama gama pa saga sani pani pama gama ga sa gama pa pama pani pama gama pa saga sani pani pama gama ga sa gama takar takar takatim takar takar takatim takar takar takatim takajam takar takar takatim takar takar takatim takar takar takatim takajam கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை
dim takar 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 dim takar 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 dim takar jam takar 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 dim takar 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 dim takar 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 dim takar jam சல ரெட்டை பிறவி தக 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 ரெட்டை கிழவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ தினக்கு தினக்கு தினதில்லில்ல நான் அதுதானே தொன்றுதானே தினனோ தினக்கு தினக்கு தினதில்லில்ல நான் அதுதானே தொன்றுதானே தினனோ இருவர் தூங்கும் தூக்கத்தில் இருவர் கனவுகள் வாழுகிறோம் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை dim takar 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 dim takar 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 dim takar jam takar 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 dim takar 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 dim takar 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 dim takar jam அன்றில் பறவை ரெட்டை பிறவி ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே விட்டு பிரியாதே கண்ணும் கண்ணும் ரெட்டை பிறவி ஒரு விழி அழுதால் இரு விழி அருவி ஒழியாதோ அன்பே வழியாதோ தினக்கு தினக்கு தனதில்லில்ல நான் அதுதானே தொன்றுதானே தினதோ ஒருவர் தூங்கும் தூக்கத்தில் இருவர் கனவுகள் காணுகிறோம் ஒருவர் வாங்கும் சுவாசத்தில் இருவர் இருதயம் வாழுகிறோம் தாவி கொள்ள மட்டும்தான் தனித்தனியே தேடுகின்றோம் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா mama gaga mama sa sa gaga sa sa gaga ni sa gaga sa mama sa gaga sa papa sa gaga sa ni ni sa gaga sa sa ni da mama ga gama bani sa ga ni sa ni da mama ga ni sa gama கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா papa ni ni sa sa gaga mama papa ni ni sa sa ni sa gama bani da mama gama bani sa ga ni sa ma ga ni sa ni da கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா ரீ சரி சரி ரி சரி ரி நீ சா சா கரி சரி 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 த ப பா நீ த ப ம கரி சரி சக சக ம க ம ப நீ த ப ம ப நீ ச கரி ச கரி சரி சா நீ த ப ம க ம ப ம கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாய் எதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை நிறைவு படைப்பை வழங்கி ஐம்புலன்களையும் நிறைவு பெற செய்த குரு ஸ்ரீமதி ஹனுஷா மற்றும் குரு ஸ்ரீமதி ஷர்மிளா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு இன்னும் ஒரு முறை பலத்த கைத்தட்டு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறையருளும் குருவருளும் துணையிருக்க அனைவரது நிறைந்த ஆசிகளோடும் டிஎஃப்ஐயின் நித்திய சமர்ப்பணம் இனிதே முடிவடைந்தது. இது ஒரு நல்ல துவக்கமாக அமைந்து எண்ணிலடங்கா சிறப்பு அம்சங்கள் இவர்களுடைய கலை பயணத்தில் தொடர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் அன்பு நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களால் கண்டுபிடிக்கப்பட்டு மாணவர்களுடனும் பெற்றோர்களுடனும் இணைந்து திட்டமிடப்பட்டு
குருமார்களின் துணையுடன் அமல்படுத்தப்பட்டு அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே வெற்றி பெற்ற இந்த நித்திய சமர்ப்பணம் வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கும் அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த சமர்ப்பணம் என்று கூறி மீண்டும் வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.